ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் வித் ஜிஎல்ஆர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷனால உங்களோட லைஃப் மாறப்போகுது. ஏன்னா இந்தியன் ரயில்வே உங்களுக்கு 30,000க்கும் மேல ஒரு வேகன்சி நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது எப்போ ஓப்பன் ஆச்சுன்னாக்கா 30/8/2025 இது ஓப்பன் ஆயிருக்கு. எப்போ க்ளோசிங் டேட்னு பாத்தீங்கன்னாக்கா 29/9/2025 க்ளோசிங் டேட். நைட்டு 11:59 வரைக்கும் உங்களுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க இதுக்காக ஒரு மாசம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி நாள்களில் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இதுல சர்வர் ப்ராப்ளம் ஏகப்பட்டது வரும். இந்த வீடியோ நீங்க எப்போ பாக்குறீங்களோ அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து உங்க மொபைல்லயே கூட நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல நம்ம பக்கத்துல இருக்க டிடிபி சென்டர் மூலியமா நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு வெறும் 500 ரூபா தான் செலவு பண்ண போறீங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். நான் பொதுவா ஜென்ரலா சொல்றேன். இந்த 500 ரூபாய் எதுக்கு வாங்குறாங்கன்னாக்கா எக்ஸாம் ஃபீஸ்க்காக வாங்குறாங்க. எக்ஸாம் ஃபீஸுக்கு இந்த 500 ரூபா வாங்கி 500 ரூபாவும் அவங்க எடுத்துக்க போறதுல இந்த 500 ரூபால 100 ரூபா மட்டும் தான் அவங்க எக்ஸாம் ஃபீஸா எடுப்பாங்க. மிச்சம் 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்டா உங்க அக்கௌண்ட்டுக்கே திருப்பி போட்டுருவாங்க. அதனால நீங்க டென்ஷன் ஆக தேவையில்ல. இந்த 500 ரூபா செலவு பண்றதால உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்டா கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சரும் கிடைக்கும் போது. சரி, என்னென்ன கேட்டகரி, என்னென்ன லெவல், எவ்வளவு பேசிக்கல உங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நீங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கட்டாயமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. உங்களுக்கு ரயில்வே ஜாபை பத்தி உங்களுக்கு வெளியே நிறைய அவேர்னஸ் தேவைப்படுது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த கேட்டகரியில நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா போதும் உங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வரும். அது மூலியமா நீங்க மேல இன்னும் உயரத்துக்கு போயிட்டே இருக்கலாம். நீங்க பார்க்க போற ஃபர்ஸ்ட் கேட்டகரி சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். இதுல உங்களுக்கு லெவல் 6 உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. லெவல் 6ன்றது ரொம்பவுமே ஒரு நல்ல கேட்டகரி. அதாவது இது 18 வயசுல இருந்து 36 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். 6,235 வேகன்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 35,400 ரூபாய் உங்களுக்கு பேசிக் சேலரி. இந்த பேசிக் இல்லாம உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ, டிஏ இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு சேலரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கட்டாயமா நீங்க கண்ணாடி போட்டிருக்க கூடாது. கண்ணாடி போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இது எலிஜிபிள் வராது. ஏன்னா இது A2 மெடிக்கல் கேட்டகரிக்காக இது ஒதுக்கப்பட்டது. A2 ஃபிட் ஆனவங்க மட்டும்தான் இதுல எலிஜிபிலிட்டி ஆக முடியும். அதாவது கண்ணாடி யூஸ் பண்றவங்க அப்பாயின்மெண்ட்ல நீங்க ஜாயின் பண்ண முடியாது. அடுத்தபடியா நீங்க பாக்குறது எல்லா ஸ்டேஷன்லயும் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. கட்டாயமா உங்களுக்கு எல்லாருக்குமே அவர் தெரியும். ட்ரெயின் வரும்போது ஏஞ்சி கொடி காட்டுவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க இந்த ஸ்டேஷனுக்கே ஒரு அத்தாரிட்டி. அதாவது இந்த ஸ்டேஷனுக்கே இவங்க தான் இன்சார்ஜ். இவங்களாலதான் எல்லாமே அந்த ஸ்டேஷன்ல செயல்படும். இவங்களோட உத்தரவு இல்லாம எதுவுமே அங்க பண்ண முடியாது. இந்த மாதிரி கெத்தான ஜாப்ல நீங்க போய் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுவும் லெவல் 6ல தான் வருது. இதே மாதிரி 35,400 ரூபாய் பேசிக்ல தான் இதுவும் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லா அலவன்ஸும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 50,000 60,000 ரூபாய்க்கு மேல வரும். இதுவும் 18 வயசுல இருந்து 36 வயசுக்குள்ள இருக்கணும். இதுக்கு எவ்வளவு வேகன்சி அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5,623 வேகன்சி இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல கட்டாயமா உங்களுக்கு என்ன பார்க்கணும்னாக்கா நீங்க கண்ணாடி போடுறவரா இருந்தா கட்டாயமா உங்களுக்கு இது எலிஜிபிலிட்டி வராது. அதாவது அப்பாயின்மெண்ட்ல நீங்க A2 ஃபிட் வாங்கியிருக்கணும். A2 ஃபிட்னாக்கா ஹை டெஸ்ட்ல A2 ஃபிட் வாங்கியிருந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. A2 ஃபிட் இல்லைன்னாக்கா கட்டாயமா உங்களுக்கு இந்த கேட்டகரி கிடைக்காது. இதே மாதிரி ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். இவங்க லெவல் 5ல வராங்க. கேட்டகரியில 29,200 ரூபாய் இவங்களுக்கு பேசிக் சேலரி. இவங்களுக்கும் இந்த ஹெச்ஆர்ஏ, டிஏ, ட்ரெஸ் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் சேர்ந்ததுனாக்கா 50,000 ரூபாய் சம்பளம் ஸ்டார்டிங்லேயே வரும். இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ரன்னிங் அலவன்ஸும் சேர்ந்து வரும். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே இவங்க சம்பளம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களும் A2 ஃபிட்ல தான் கட்டாயமா ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். மெடிக்கல்ல உங்களுக்கு ஹை டெஸ்ட்ல A2 ஃபிட் கட்டாயமா இருக்கணும். இவங்க 18 வயசுல இருந்து 36 வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு 3,562 வேகன்சி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைக்காது. திரும்ப சொல்றேன். தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்க பசங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. யார் யார் பாக்குறீங்களோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யார் யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்களும் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு அடுத்தபடியா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா உட்காந்து கணக்கு எழுதுறது மட்டும் இல்லாம டைப்பிங்கும் தெரிஞ்சிருந்தா இந்த வேலைக்கு கட்டாயமா லெவல் 5ல நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இது 29,200ல பேசிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஹெச்ஆர்ஏ, டிஏ இந்த மாதிரி இதர அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தாக்கா
கட்டாயமா 40,000 ரூபாய்க்கு மேல ஸ்டார்டிங் சேலரியே வரும் அவங்களுக்கு. C2, அதாவது இவங்களுக்கு கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி, கண்ணாடி போடலனாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை. இவங்க கட்டாயமா அப்ளை பண்ணலாம். 18 வயசுல இருந்து 36 வயசுக்குள்ள இவங்களும் அப்ளை பண்ணலாம். 7,520 வேகன்சி இருக்கு. 7,520 வேகன்சி மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த கேட்டகரின்னு பாத்தீங்கன்னாக்கா சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். சீனியர் கிளர்க்னாக்கா இவங்களும் உட்காந்து கணக்கு எழுதுற வேலை. அதாவது கணக்கு எழுதுற வேலைனாக்கா ஆஃபீஸில் பார்க்குற அக்கௌண்ட்ஸ் ஒர்க் எல்லாம் இவங்க பார்க்கலாம். இவங்க வந்து கேட்டகரி 5ல வர்றாங்க, அதாவது லெவல் 5ல வராங்க. இவங்களுக்கும் 29,200 பேசிக்கில் தான் தராங்க. அதே மாதிரி 40,000 ரூபா 50,000 ரூபா சம்பளம் இவங்களுக்கும் கிடைக்கும். C2 இவங்களுக்கும் கண்ணாடி போட்டாலும் சரி போடலனாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை. 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ள இவங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7,367 வேகன்சி, 7,367 வேகன்சி. இதுல எத்தனை பேர் அப்ளை பண்றீங்களோ, அதுல எத்தனை பேர் எலிஜிபிலிட்டி ஆகுறீங்களோ, அதுல எத்தனை பேர் மெரிட்ல வரீங்களோ அதெல்லாம் விஷயமே இல்லை. நீங்க இந்த 30,307 வேகன்சில நானும் வருவேனா அப்படின்ற கேள்வி கூடி உங்களுக்கு வேணா, நீங்களும் வருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க கட்டாயமா நீங்க அப்ளை பண்ணுங்க. முக்கியமா இந்த எக்ஸாமுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணிட்டு வெறும் 500 ரூபாய்க்குள்ளதான் நீங்க ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். SC STக்கு அதுக்கு வந்து சரிப்பட்ட சலுகைகள் இருக்கு. பொதுவா ஜென்ரலா வந்து 500 ரூபாய்க்குள்ள நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 500 ரூபாயில உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பார்த்தா 100 ரூபா மட்டும் தான் எடுப்பாங்க. அந்த 400 ரூபாவை உங்களுக்கு ரீஃபண்டா கிடைச்சிடும். அதனால நீங்க அதை செலவு பண்றது இந்த எக்ஸாமுக்காக வெறும் 100 ரூபா தான். இதை மொபைல்லயும் அப்ளை பண்ணலாம். உங்க பக்கத்துல இருக்க DTP சென்டர்லயும் போய் அப்ளை பண்ணலாம். DTP சென்டர்ல போய் அப்ளை பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்குள்ளதான் கேட்பாங்க. உங்க எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 600 ரூபா எடுத்துட்டு போங்க. போட்டோ எடுத்துட்டு போங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு கட்டாயமா நீங்க அப்ளை பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த வாய்ப்புல எதனா ஒரு மாற்றம் கட்டாயமா ஏற்படும். இந்த ரயில்வே ஜாப் அப்ளை பண்றதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ நீங்க குரோம் ஓபன் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரயில்வே நோட்டிபிகேஷன் ஏகப்பட்டது வரும். அதுல ஒரு ப்ளூ கலர் லைன்ல அப்ளை ஆன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்கா நீங்க அப்ளை பண்றதுக்கான லிங்க் அதுவே கொண்டு வந்துடும். அது மூலியமா நீங்க அப்ளை பண்ணலாம். நாங்கள் லேப்டாப்லயோ இல்லை மொபைல்லையோ அப்ளை பண்ண போறது இல்லை, DTP சென்டர் போய் பண்ண போறேன், அங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரயில்வே ஜாபோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லிங்க் ஓபன் பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க பண்ண போற செலவு அப்ளை பண்றதுக்கு 100 ரூபா, அப்ளை பண்ணி கொடுக்குறவருக்கு 100 ரூபா. இந்த 200 ரூபாயில நீங்க உங்க லைஃபையே மாத்திக்க போறீங்க. பல லட்சங்களை சம்பாதிக்கிறதுக்கு ரயில்வே துறை ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க உள்ள நுழையிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னாக்கா உங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் கொடுப்பாங்க. மேல மேல நீங்க பெரிய லெவலுக்கு வரதுக்கு வாழ்த்துக்கள்.